ஹாய் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கேன்னு நம்புவோம். வாங்க மக்களே, கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சதுன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து நல்லா பச்சை வாடைப்புறம் வதக்கிடலாம். நமக்கு தேவையான கத்திரிக்காய் சேர்த்துட்டு, கத்திரிக்காய் பாதி தான் வேகணும், ரொம்ப வேக விட்டாதே, அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். அதோட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வரட்டிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம். புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிருங்க. ஏன்னா இதில் நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். அதில் இருக்கிற புளிப்போடு சேர்த்து அப்புறம் குழம்பு ரொம்ப புளிப்பாயிரும். மாங்காய் சேர்த்தாச்சு. மாங்காவோட நான் நகர கருவாடு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கருவாடு கரைஞ்சிடாமல் பார்த்துக்குருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க மக்களே, கருவாட்டு குழம்பு